பிரைஸ் தி லார்ட். என் பேர் ரமேஷ். என்னோட வீடு ஆற்றூர். படித்த மேதையோ அல்லது பட்டதாரியோ அல்ல, சாதாரண நடுத்தர குடும்பத்தை சேர்ந்தவர்தான் ரமேஷ். அன்றாட வேலைக்கு சென்று வாழ்க்கை நடத்தும் இவரின் வாலிப வயதில் எண்ணங்களும் பாதைகளும் முற்றிலும் மாற ஆரம்பித்தது. என்னோட வாலிப நாட்களில் தீவிர புறஜாதிய விக்கிரகங்களை ஆராதிப்பது மட்டும்தான் என்னோட ஒரு பெரிய ஒரு தாட்டாக இருந்துச்சு. எனக்கு என் ஃபேமிலிக்கு எல்லாருக்கும். ஏன்னா அதுதான் தெய்வம் அப்படின்னு சொல்லிட்டு அதுலேயே மூழ்கி கிடந்து அந்த ஒரு சில இயக்கங்களில் என்ன நடத்தப்பட்டேன். விக்கிரகங்கள் ஆராதிக்கக்கூடிய ஸ்தலத்தில் போய் அங்கே இருக்கிற மக்கள்கிட்ட கலந்து பேசி அந்த மத பிரச்சாரம் அதில் எப்படி இருக்கணும், எப்படி நடந்துக்கிடணும் அப்படின்னு உள்ள ஒரு தன்மையில் ஒரு 17 வயசு 16 வயசு 17 வயசுலேயே என்னை நான் அந்த விஷயத்தில் என்ன நடத்தப்பட்டேன். ஊரையே திரட்டி திருவிழா நடத்தும் திராணியை கொண்ட ரமேஷின் தனிப்பட்ட வாழ்வில் எவ்வித சந்தோஷத்தையோ சமாதானத்தையோ பார்க்க முடியவில்லை. கரெக்டாக கூலி வேலைக்கு போயிட்டு நைட்டு எத்தனை மணிக்கு வந்தாலும் சரி, ஒரு 6 மணி 7 மணி 8 மணி 10 மணி கூட ஆகும். வீட்டில் ஃப்ரெஷ் ஆகிட்டு அங்கே போய் அந்த இருட்டாக இருக்கும், அவ்வளோ புகை மாதிரி இருக்கும். அந்த இடத்துல போயிட்டு தனியாக உட்காந்து 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் கூட அது முடித்து விட்டு தான் நான் வீட்டிற்கு வருவேன். அந்த அளவு பக்தி வைராக்கியமாக நான் இருந்தேன். இத்தனை தீவிர வழிபாட்டின் மத்தியில் தேவன் தமது அதிதீவிரத்தை ரமேஷின் வாழ்வில் காண்பித்தார். அது தனது நண்பனின் மூலமாய் வந்த தருணம். என்னோட மனதில் ஒரு தாட்டு, கடவுளை இல்லை, கடவுளை ஆராதிக்க கூடாது, எந்த ஒரு இடத்திற்கும் போகக்கூடாது அப்படி என்று நினைத்து கொண்டிருந்த சமயத்தில் எனது ஒரு நண்பர் என்னோட பேசி இயேசுவின் அன்பை பற்றி என்னிடத்தில் சொன்னார். சொல்லும் பொழுது நான் அப்பொழுது இருந்த அந்த டென்ஷனில் எதுவுமே காது கொடுத்து கேட்கல. என்னோட நண்பருக்கு மேலே உள்ள ஒரு மரியாதை நிமித்தமாக அவர் என்னை 2 வீலரில் ஏற சொன்னார். நான் ஏறினேன். உள்ள சர்ச்சுக்குள்ள உட்கார வைத்திருந்தார். இந்த சர்ச்சில் நான் கொஞ்ச நேரம் ஒரு 5 நிமிடத்திற்கு மேலே நான் உட்கார்ந்துருந்தேன். என்னோட மனநிலை வாழ்க்கையில் என்ன இருக்குது அப்படின்னு உள்ள ஒரு சுச்சுவேஷனில் தான், கடவுளும் இல்லை ஒன்றும் இல்லைன்னு சொல்லி தான் வந்தேன். ஆனால் இங்கே இருக்கும்போது அந்த கவலைகள் எல்லாம் மறந்து ஏதோ ஒரு இது ஒரு மனதில் தோன்றின பின்பு பாஸ்டர் என்னோட பேசினார். பேசும்போது அவர் பாஸ்டர்னு கூட எனக்கு தெரியாது. பேசினாங்க. பேசும்போது என் ஃப்ரெண்டு தான் சொன்னாங்க பாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் பேசி அவர் என்னை விசாரித்தார். நான் என்னோட விஷயங்களை எல்லாம் சொன்னேன். சொல்லும்போது பாஸ்டர் பைபிளை எடுத்து ஒரு 3-4 வசனத்தை குறிப்பிட்டு பேசினாங்க. விக்கிரக ஆராதனையை பற்றியும் அப்புறம் இயேசுவை பற்றி ஒரு 2 வசனத்தை சொல்லி என்னிடத்தில் பேசினாங்க. அப்புறம் ஒரு பைபிள் என்னிடத்தில் கொடுத்து வீட்டிற்கு அனுப்பிவிட்டார். இயேசுவால் தொடப்பட்ட ரமேஷின் வாழ்வில் பிரச்சனைகளும் போராட்டங்களும் ஓய்ந்ததாக இல்லை. பிசாசு 2 கொம்பு கருத்த உருவம், அந்த டைம் அந்த விக்கிரகங்கள் ஆராதிக்கக்கூடிய அந்த இடத்துல அந்த டைம் திருவிழா நடந்துட்டு இருந்துச்சு. அதுக்கு முந்தின திருவிழா எல்லாம் நான் உண்டு. இந்த திருவிழாக்கு நான் அங்கே இல்லை. என் வீட்டாரெல்லாம் வீட்டில் உள்ள என் அம்மா அப்பா எல்லாரும் அங்கே போயிருந்தாங்க, நான் போகலை. அதுக்கப்புறம் பாஸ்டர் தந்திருந்த பைபிள் எப்போ அவர் தந்தாரோ அந்த டைம் எல்லாம் என் கூடவே தான் இருக்கும். என் நெஞ்சில் ஏறி என் கழுத்தில் மிதிச்சு என் கழுத்தை நெரிக்கிற மாதிரி. நான் அந்த கையை மட்டும் லைட்டாக எடுத்து அந்த பைபிளுக்கு மேலே தொட்டேன். கையை வச்சுருந்ததும் இந்த உருவம் எங்கே போச்சுன்னே தெரியாது. அதுக்கப்புறம் பைபிள் பரிசுத்த வேதாகமத்துக்கு இவ்வளோ வல்லமை இருந்துச்சுன்னா ஏசப்பாவுக்கு எவ்வளோ இருக்கும், இதெல்லாம் பொய்யான ஒரு இது அப்படின்னு சொல்லிட்டு ஏசப்பா மேலே நம்பிக்கை இது பண்ணேன். போராட்டங்கள் விலகி புது வழியும் பிறந்தது. அதுதான் இளைஞர் காவல் படை. அதில் ஏற்பட்ட தாமதங்களையும் தேவன் தமது ஊழியர் மூலம் மாற்றினார். 3வது நாள் நினைக்கிறேன், அன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை
சர்ச்சுக்கு வர வேண்டிய இருந்துச்சு. சர்ச்சுக்கு வந்து பாஸ்டர்கிட்ட எதுக்காக இருந்தாலும் சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பாஸ்டர்கிட்ட சொன்னேன். பாஸ்டர், நான் இந்த வேலையை விட போகிறேன், எனக்கு ஏதோ 7,500 தான் சேலரி இருக்குது, எங்களுக்கு கன்ஃபார்ம் பண்ணவில்லை அப்படின்னு சொன்னேன். பாஸ்டர் என்கிட்ட பேசிட்டு சொன்னாங்க, தனியாக தான் பேசினாங்க. பேசிட்டு எதுவாக இருந்தாலும் இந்த வேலையை விடக்கூடாது, இந்த வேலை கண்டிப்பாக உங்களுக்கு கன்ஃபார்ம் ஆகும், தைரியமாக போங்க, விடக்கூடாதுன்னு சொன்னாங்க. நானும் பாஸ்டர் மேலே இருந்த அந்த மரியாதையின் நிமித்தமாக நான் வேலையை மறுபடியும் நான் டியூட்டிக்கு கண்டினியூ பண்ணி சுமார் ஒரு 3 மாதம் டு 4 மாதம் இருக்கும். எங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கார்டே வந்துச்சு. பாஸ்டர் சொன்னாருன்னு சொல்லிட்டு வெளியே வரல, ஆனால் எனக்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அது எனக்கு முதல் அற்புதம். அற்புதத்தின் மேல் அற்புதம் செய்யும் தேவன் கர்த்தர் அதிசயங்களை செய்கிறார். திருச்சபையில் வைத்து திருமணத்தையும் சகோதரர் ரமேஷுக்கு முடித்து கொடுத்தார். திருமணத்தின் பிறகும் அற்புதங்கள் தொடர்ந்தது. என் ஒய்ஃப் வந்து கன்சீவாக இருக்காங்க. கன்சீவாக இருந்து 7வது மாதம் வந்து என்னாச்சுன்னா, குழந்தை வந்து பேபி வந்து க்ரோத் இல்லை, தாயிட்டண்டு வந்து பேபிக்கு வந்து ஃபுட்டு போகலை அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கு ஒரு நாள் நான் வெயிட் பண்ணவே கூடாது. ஆனால் கேரளாவில் ஒரு பெரிய ஆஸ்பத்திரிக்கு கூட்டிகிட்டு போன காரணமாக அவங்க கொஞ்சம் நான் சொல்லி வெயிட் பண்ணி சிசேரியன் தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நான் அப்படி இருக்கும்போது பாஸ்டர்கிட்ட ஃபோன் பண்ணி பேசினேன். பாஸ்டர் இப்படி இருக்குது நிலவரத்தை நான் எடுத்து சொன்னேன். பாஸ்டர் உடனே ப்ரேயர் பண்ணி முடிச்சதும் ஃபோன்லேயே சொல்கிறாரு, இல்லை நார்மல் டெலிவரி ஆகும், நீங்கள் பயப்படாதீங்க அப்படின்னு சொல்கிறாரு. பாஸ்டர் சொல்லி ஒரு 20 நிமிஷம் இருக்குன்னு நினைக்கிறேன், நார்மல் டெலிவரி ஆயிடுச்சு. ஊழியரின் வார்த்தைகளை கனப்படுத்தி அற்புதங்களை செய்த தேவன் சகோதரர் ரமேஷின் வாழ்வில் பல நன்மைகளை செய்து வந்தார். தான் வீட்டை விட்டு துரத்தப்பட்ட நிலைமையிலும் தேவன் துணை நின்று அற்புதங்களை செய்தார். என் தாய் தந்தை வந்து என்கிட்ட ரொம்ப அன்பானவங்க. ஆனால் அவங்க என்ன துரத்தக்கூடிய நான் சர்ச்சுக்கு வந்து அவங்க விக்கிரக ஆராதனையில் இருந்தாங்க. அதனால என் மேலே கோவம், என்னை வந்து துரத்துற மாதிரி, அதை துரத்திட்டாங்க அந்த அளவுக்கு. அதாவது என் ஒய்ஃபு, என் குழந்தை எல்லாரையும் வீட்டை விட்டு வெளியே இது பண்ணாங்க. நான் வந்து பாஸ்டர்கிட்ட சொல்லியிருந்தேன். பாஸ்டர்கிட்ட சொல்லும்போது பாஸ்டர் சொன்னார், அந்த சிறையிருப்பை விட்டு வெளியே வாங்க, வந்தால் தான் உங்களுக்கு ஒரு 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 நிம்மதி இருக்கும், நீங்கள் வெளியே வாங்க, கர்த்தர் உங்களுக்கு ஒரு வீட்டை தருவார் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். வீட்டை தருவார், நீங்கள் வெளியே வாங்க என்ன. ஆனால் என் ஒய்ஃபு கன்சீவாக இருந்ததுனால நான் வேலை பார்க்குற இடத்துக்கு நான் கூட்டிகிட்டு போகிறதுக்கா, அப்படி இல்லை இங்கே வீட்டு பக்கத்துலேயே வாடகைக்கு இருக்கவா அப்படின்னு உள்ள ஒரு குழப்பத்தில் இருந்தேன். குழப்பத்தில் இருக்கும்போது என்ன ஆகுதுன்னு சொன்னால், திடீர்னு நான் வேலை பார்க்குற இடத்துல வந்து ஹை போஸ்டிங்கில் இருக்கிற ஒரு அதிகாரி கூட எனக்கு ஒரு நட்பு ஏற்படுது. ஏன்னா அவர் கூட எனக்கு நான் அவர் கூட பழகக்கூடிய அளவுக்கு எதுவுமே இல்லை. எனக்கு தேவன் வந்து நிறைய அனுகூலமான ஒரு தருணத்தை எனக்கு அந்த டைமில் தந்தார். வீடு கட்டுறதுக்கு ஆரம்பித்து வீடு தடை இல்லாமல் முடிஞ்சிச்சு. கரெக்டாக ஒரு 3.5 மாதம் தான் இருக்கும். வீடு எந்த குறையும் இல்லாமல் முடிஞ்சு பாஸ்டர் வந்து என் வீடை வந்து பாஸ்டர் அந்த அதிகாரி எல்லாம் வந்திருந்தாங்க. பாஸ்டர் வந்து பிரதிஷ்டை பண்ணி வீட்டுக்குள்ளே போனோம். அந்த ஒரு நெருக்கத்தில் நடந்த ஒரு அற்புதம், தேவன் என்னை கைவிடலை அப்படின்னு உள்ளதுக்காக நடந்த ஒரு சாட்சி. பாஸ்டர் சொன்னது அப்படியே எனக்கு நடந்துச்சு. இவ்வளவு அற்புதங்களை செய்த தேவனுக்கு கோடி நன்றி. ஆம், எந்த மனிதனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி சகோதரர் ரமேஷின் வாழ்வில் இன்று வரை போராட்டங்களின் நடுவிலும் பிரச்சனைகளின் நடுவிலும் அது பிரகாசித்துக் கொண்டுதான் இருக்கிறது என்று சொன்னால் மிகையாகாது. உங்களின் வாழ்விலும் அந்த ஒளி பிரகாசிக்க வேண்டுமா? இயேசுவிடம் வாருங்கள், அவர் என்றும் அதிசயங்களை செய்கிறார்.